மருத்துவ மாமிச கழிவுகளின் கூடாரமாக கன்னியாகுமரி மாவட்டம் மாறி வருகிறது என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மலை போல் மருத்துவ கழிவுகள் குவிந்து கிடக்கிறது. புத்தேரி பாலம் அருகே பல இடங்களில் மாத்திரை மருந்துகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன எனும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புத்தேரி குளம் அருகில் மாமிச கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் கொட்டப்படும் மருத்துவ மாமிச கழிவுகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மருத்துவ மாமிச கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க வேண்டிய தாவேக அரசு வேடிக்கை பார்த்து வருகிறது என்றும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மருத்துவ மாமிச கழிவுகளின் கூடாரமாக கன்னியாகுமரி மாவட்டம் மாறி வருகிறது என்ற அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மலை போல் மருத்துவ கழிவுகள் குவிந்து கிடக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். கூடுதல் விவரம். வணக்கம் சக்திவேல், புத்தேரி பாலம் பக்கத்துல பல இடங்கள்ல அந்த மாத்திரை மருந்துகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு இருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கு. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல அண்மை காலமா பாத்தீங்கன்னா மருத்துவ கழிவுகள் மாமிச கழிவுகள் அதிகமாக ஆங்காங்கே கொட்டப்பட்டு வருகிறது. இப்போது இன்றைக்கு பாத்தீங்கன்னா புத்தேரி பாலம், அதாவது நாகர்கோவிலில் இருந்து பாலமூர் செல்லும் சாலையில புத்தேரி பாலம் உள்ளது. அந்த ரயில்வே பாலத்தின் அடுத்த பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல்வேறு மருந்துகள், அதாவது மாத்திரைகள், சிறப்பு மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டு மழை போல் குளித்து கிடக்கிறது. மேலும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் பல இடங்களில் மாமிச கழிவுகளும் கொட்டப்பட்டுள்ளது. இந்த மாமிச கழிவுகளை நிர்மாற்றம் வீசுகிறது. இந்த மருத்துவ கழிவுகளை யாராவது பயன்படுத்தினால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகளால் சுகாதார தேடி ஏற்பட்டு சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறது. உடனடியாக இதை அகற்றி மருத்துவ கழிவுகள் குற்றப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் தெரிவிக்கிறார்கள். இந்த மருத்துவ கழிவுகளை பறவைகள் மற்றும் கால்நடைகள் அபாயம் இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா உடனடியாக இந்த மருத்துவ கழிவுகளை இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு அமைச்சர்களும் கோரிக்கை விடுத்தார்கள். இப்போ மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் புகார் அளித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அங்க தற்போது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரிய குடியிருப்புகள் அதிகமான அளவில் காணப்படுகிறது. அந்த பகுதியில இப்போ மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட தகவல் தெரிந்து காவல்துறை மட்டும் பார்வையிட்டு விசாரணை துவக்கியுள்ளார்கள். இன்னும் மருத்துவத்துறை சார்பில் யாரும் வரவில்லை. அவர்கள் வந்த பின் மற்றும் இந்த உள்ளாட்சி நிர்வாக சார்பில் புகார் கொடுத்து அதன் பின்னரே நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சில அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இவற்றை அப்புறப்படுத்தி மக்களை ஒரு பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாக உள்ளது. இந்த அரசின் பற்றாப்போக்கு பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.